கேளுங்க அமைதியா இருங்க எல்லாரும். ஆண்டி 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 ஒரு நிமிஷம் ஆண்டி திருப்பி வாசிங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து. அன்பு அண்ணா, நேற்று ஓடும் ரயிலில் உன்னை நான் எண்ணி பார்க்கையில் மின்னலென ஓர் எண்ணம். நம் அன்னையும் தந்தையும் எம் அண்ணாவின் ஜனன வைபவத்தில் கலந்து உரையாடினால் எப்படி இருக்கும் என கற்பனை குதிரையை தட்டிவிட்டேன். கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவி பாடும் இந்த கணக்கர் மகள் எழுதும் கவிதை உனக்கு மட்டும் புரியாமலா போகும். அன்னை தந்தையிடம் அன்பொழுக கேட்டார். இன்று எழுவதில் என் மகன் முகம் எப்படி இருக்கும்? பொக்கைவாய் கிளவி புன்னகைத்து கூறினார். தவமிருந்து நான் என்ற தங்க மகனுக்கு ஏது ஒரு முகம்? இணையற்ற புகழ்கொண்ட என் மகனுக்கு எண்ணிலடங்கா பலமுகம். பள்ளி பருவத்திலே கல்வி வித்தனாகி விண்ணை தாண்டியது அவன் புகழ்முகம். ஈன்ற பொழுதிலும் பெரிதுவ சான்றோன் என ஊரார் உன்னை தெரிந்து கொண்ட புதுமுகம். உடன் பிறப்பிற்காக உறவிற்காக உன்னையே உருக்கி ஒளி கொடுத்த அருள்முகம். சாக்ரட்டிஸின் தத்துவ முத்துக்களை சிம்ம குரலோன் சிவாஜி தொழில் கற்பித்து இத்தனை முகங்கள் இருப்பினும் அத்தனை முகத்திலும் தெல்ல தெளிவாக தெரிவது என் காதல் கணவனின் கம்பீர கலையான கருப்பு முகம் என கூறி வெற்றி தலை குடிந்தால் அந்த வெள்ளி நரை முடியவள் அம்மா. அம்மா இத்துடன் முடிந்ததா உரையாடல்? இல்லை இல்லை, இடையில் புகுந்த கணவர். சின்ன கலக்கம் எனக்குண்டு. என்ன என்றால் என்னென்னை? நிலமோ நிதியோ முத்தோ பவளமோ சொத்தாக கொடுக்கவில்லையே என் மகனுக்கு என்றார். மன்னவனை ஈன்ற மகராசி மெல்லென சிரித்தால் மென்வாட்டை முட்டை உதிர்த்தார். இவங்க அம்மா துன்பத்திலும் இன்பத்திலும் ஒரு பிணியிலும் பணியிலும் துணையாக தூணாக நின்று வழிநடத்தி வாழ்வின் மேன்மைக்கு வித்திட்ட என் மகள் அமலாவிற்கு மேலான சொத்து சுகம் ஏது? கைதட்டுங்க. ஆழம் விழுதுன அழகான மக்கள், வேரினை தாங்கும் விழுது இவர்கள். இவர்களை விட மேலான சொத்து எது உங்களுக்கு? பஞ்சு பொதி என பாசமிடும் பிஞ்சு குழந்தைகள், இதைவிட எது மேலான சொத்து? வரம்பு மீறா அருமை மருமகன்கள். தப்பு தப்பு, கடவுள் கண்டெடுத்து தந்த மேலும் இரு மகன்கள், இதைவிட மேலான சொத்து எது? ஒட்டி பிறந்த உடன்பிறப்புகள் மூவர், சங்கீதமாகவும் இங்கீதமாக வாழும் மைத்துனர்கள். பணபலம் இல்லை எனினும் ஜனபலம் மனபலம் அதிகம் உண்டு. இப்படி தோற்கி எப்படி வெல்லும் என்ற அன்னி அமலாவின் உடன்பரப்புகள் நிறைய பேர் இருக்கீங்கல்ல. எனவேதான் சொல்லுகிறேன், இப்போமகன் ஈன்ற இச்செல்வம் செல்லுமிடம் சேருமிடம் இடத்துக்கெல்லாம் அதிபதி கணபதி என் மகன் இருப்பது. மகிழ்ச்சி முடிச்சுட்டார். இருந்தாலும் சிறுகுறை எனக்குண்டு. என்ன என்று கேட்டார் தந்தை. நான் கண்ணின் மணியாக கட்டி காத்தேன் என் பேரன் அண்ணனின் திருமண வேளா என்று நடக்கும். காலம் கடக்கும் முன்னே கண்ணியமான குணவதியை தேடி கண்டுபிடியுங்கள் எனக்காக. இதை அடுத்த இடையில சேர்த்துக்கிட்ட ஒன்றாக இடையிலே எட்டி பார்த்தேன். நான் இறங்க வேண்டிய இடமாகி தாம்பரமும் வந்து விட்டது. அன்பு மகன் அல்வினும் காத்து நிற்கின்றான் கரண் பண்ணி என்னை கூப்பிட. இனிய மாலை பொழுது இங்கு எல்லோரும் ஒன்று கூடி சந்தன தமிழும் சர்வமயமான அன்புலத்துடன் அண்ணனை வாழ்த்தி வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். ஆண்டி நல்லா இருந்துச்சு. அடிக்கடி ட்ரெயின்ல டிராவல் பண்ணுங்க. ஒரு ரைட்டரா அண்ணனுக்கு என்ன